காதல். அதே மாதிரி தான் இதுவும். சூர்யா, உன் போலீஸ் திமிரெல்லாம் ஸ்டேஷனோட வச்சுக்க. இது வீடு, அது முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்க. நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த கல்யாணம் நின்னதும் வினோத் விஷயமோ ஒண்ணுன்னு சொல்ல வரியா? இது அம்மாவை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. உன்னோட மிரட்டல் வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நியாயத்தை கேட்டா மிரட்டுறதா அர்த்தமா? அப்பா அவரோட ஃப்ரெண்டுக்காக சும்மா கொடுத்த பணத்துக்கு கடன் பத்திரம் போட்டதே தப்பு. அதுல ஏன் கல்யாணம் நின்னதை சம்பந்தப்படுத்தி என்ன கேட்காமலேயே ஏன் நோட்டீஸ் அனுப்புனீங்கன்னு கேட்டா நான் உங்களை மிரட்டுறேன்னு சொல்றீங்களா? சரி, இது வரைக்கும் நீங்க செஞ்சதை நான் பார்த்தேன். இனிமே நான் பண்றத நீங்க பார்க்க தானே போறீங்க. இத பார், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நீ என்ன பண்றியோ பண்ணு, நானும் பாக்குறேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண போலீஸ்காரன். ஆனா நீங்க பெரிய ஜமீன். நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கான அத்தனை பலமும் உங்ககிட்ட இருக்கு. எதையும் என்னால பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு பண்ண முடியும். இந்த ஜமீனோட பேரை என் பேருக்கு பின்னாடி இருந்து எடுத்துட முடியும். இப்ப மட்டும் இல்ல, இனி என் வாழ்நாள் முழுக்க. சூர்யா, என்ன பேசுற? அத பத்தி பேசுற நேரமா இது? இதை விட்டா பேச வேற நல்ல நேரம் இல்லம்மா. நீங்க உங்க பரம்பரை அந்தஸ்தை காப்பாத்த எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க. நான் ஒரு சாதாரண ஆள். என்னால என்ன பண்ண முடியும்? புது மருமக வீட்டுக்கு வரும்போது லக்ஷ்மி தேவியே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல சின்னத்த. நல்ல வேலை இந்த கல்யாணம் நடக்கல. ஐயோ, நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல அத்த. இனிமே லக்ஷ்மி தேவியே வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எவ்வளவு ப்ராப்ளம்ஸ். அதத்தான் நான் அப்படி சொன்னேன். இந்த ராஜேஸ்வரி எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறான்னு தெரியலையே. சூர்யாவுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றாளா? இல்ல அந்த உத்தம வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரலங்கிற சந்தோஷத்துல குத்தி காட்டிட்டு போறாளா? எதுவா இருந்தாலும் மொத்தத்துல நான் தூக்கி வளர்த்த என் செல்லம் சூர்யா தான் பாவம். அவன் மனசு யாருமே புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்காங்க. முதல்ல என் புள்ள சூர்யா மனசு உடைஞ்சு போகாம பாத்துக்கணும். இந்த குளிர்ல என் பிள்ளையன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். பனி உடம்புக்கு ஆகாம போச்சுன்னா என்ன பண்றது? இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கானே. தனியா உட்கார்ந்துகிட்டு என்னையா பண்ற? தனியா இருக்கிறது பிடிச்சிருக்கு தானம்மா. இந்த வயசுலயும் இந்த மாதிரி நேரத்துலயும் தனிமை அவ்வளவு நல்லதில்ல சூர்யா. யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும், அதுதான் நல்லது. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் இன்னும் மாறல தானம்மா. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பணத்தாசையை நினைக்கும் போது அவங்க கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. அவ்வளவுதான். நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன் சூர்யா. நீங்களே எனக்கு பெத்த அம்மாவா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தானம்மா. நான் உங்களை அப்படித்தான் நினைக்கிறேன். அது தெரியும்டா. நான் சும்மா பேச்ச மாத்துறதுக்காக அப்படி சொன்னேன்.
ஒரே நாள்ல என் பிள்ளையோட சந்தோஷம் இப்படி தலைகீழா போகும்னு நினைச்சு கூட பார்க்கல. கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நடந்த கலவரத்துல நான் உட்பட எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன தனம்மா? அந்த பொண்ணு காயத்ரி ஓடி போனதால நம்ம ரெண்டு குடும்பத்தோட மானமும் மரியாதையும் கேள்விக்குறியா நிக்குது. உங்க அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண பிசினஸ் பீப்புள், விஐபி, மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுங்கிற கவலை. உங்க அம்மாவுக்கு குடும்பத்தோட கௌரவம் போயிடுமேங்கிற கவலை. இதுக்கிடையில உங்க அண்ணி ராஜேஸ்வரி நிலைமை புரியாம எரியிற அடுப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏதாவது பேசி பிரச்சனையை பெருசாக்குறா. ஆனா நாங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டோம். என்ன? நின்னு போனது என் செல்லத்தோட கல்யாணம். அது எல்லாருமே மறந்துட்டோம். நலங்கு முடிஞ்ச சந்தோஷம் முடியறதுக்குள்ள உங்க அண்ணி ராஜேஸ்வரி இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னப்ப மத்தவங்களுக்கு மத்த பிரச்சனை மட்டும்தான் பெருசா தெரிஞ்சது. ஆனா அப்போ உன் மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்கலையேப்பா. இப்ப வரைக்கும் கூட யாருமே அதை நினைச்சு பார்க்கலையேன்னு நினைக்கும் போதுதான் இன்னும் மனசுக்கு கஷ்டமா இருக்கியா? உன் மனசுல இருக்கிற துக்கத்தை கூட சொல்லாம இன்னும் மத்தவங்க பிரச்சனையை மட்டும்தான் என் செல்லம் பேசிட்டு இருக்கான். நடந்த விஷயத்தால நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப, உன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத செல்லம், எல்லாம் சரியாயிடும். உனக்குன்னு ஒருத்தி இந்த உலகத்துல பிறக்காமலையா இருப்பா? நீ எதை நினைச்சும் கவலைப்படாத ராஜா, எல்லாம் சரியாயிடும். உனக்குன்னு ஒருத்தி இந்த உலகத்துல பிறக்காமலையா இருப்பா? தனம்மா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா, அதனால எனக்கு கஷ்டமா இருக்கா இல்லையான்னு கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஏன்னா நான் காயத்ரிய முதல்ல பார்த்தப்போ இவ கூட தான் நம்ம லைஃப் ஃபுல்லா டிராவல் பண்ண போறோம்னு அவளை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். கயல், நீ என் கூட வாடி. ஆனா காயத்ரியும் சரி நானும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கவும் இல்லை புரிஞ்சுக்கவும் இல்லை. நான் ஒவ்வொரு டைமும் அவளை மீட் பண்றப்ப அவளோட நடவடிக்கைகள்லையும் பேச்சிலையும் ஒண்ணு மட்டும் தான் புரிஞ்சுது, அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு. அது இப்ப நினைச்சு பார்க்கும்போது தான் தோணுது. இன்னைக்கு என்னால கோயிலுக்கு வர முடியாது. நீங்க கையில வேணா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன். எப்ப மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி என்னை அவாய்ட் பண்ண தான் பார்த்திருக்கா. என்ன சொல்ற சூர்யா? ஆமா தனம்மா, அப்படிதான் நிறைய டைம் நடந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் அவ தங்கச்சி கையில கூட கூட்டிட்டு வருவா, இல்லைன்னா அவ வர வேண்டிய இடத்துக்கு என் கூட கையில அனுப்புவா. இப்படிதான் பல தடவை நடந்திருக்கு. ஆமா தனம்மா, நான் காயத்ரி கிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேனோ அது எல்லாத்தையும் கயல் கிட்ட தான் ஷேர் பண்ணிருக்கேன். எப்ப வந்தாலும் எதையாவது போட்டு உடைப்பியா? இந்தாங்க. இப்பதான் அந்த பாட்டில் உடைஞ்சிருக்கு. குழந்தை சுபகாரியம்மா, நீயும் சேர்ந்து கொடு. பரவாயில்ல அண்ணா, காத்திருந்தாலும் உங்களுக்கு ஏத்த ஜோடியை தான் நீங்க ஓகே பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நேர்ல காயத்ரி கட்டிக்கிட்ட அந்த பையன் கூட கையல் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இவரு கிராமத்தை சுத்தி பார்க்க வந்திருக்காரு. அவன் உன் பாய் ஃப்ரெண்டா? ஆமா. மா, நான் சரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா.
தனம்மா, ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்தது காயத்ரியோட பாய் ஃப்ரெண்ட் தான்.